அன்பார்ந்த தமிழருக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா வணக்கம். என்னங்க தெரிவிக்கிறேன். ஆதியாருடைய அருளாசியோடு நல்ல முறையா இருக்கிறது. அண்ணா ஓ என்ன லைட் மாறா என்ன ஜனக்கூட்டா ஓஹோ விளக்க போறியா தேனாம்பாடி கிராமத்துல அந்நிய தேனாம்பாடி கிராமத்துல என்ன லைட் மரம் ஜனக்கூட்டம் ஒன்று விளக்க முடியல. சக்தி ஒன்று சமயம் பலவதாரம் எடுக்கக்கூடிய ஊர்காக்கும் தேவி மகமாரி அம்மன் சக்தி ஒன்று சமயம் பலவதாரம் எடுத்த இந்த திரௌபதி அம்மன் ஆச்சாரி அம்மன் விருத சாரணி அந்த அம்மாவுக்கு ஆராதனை விசேஷம் செய்து அவருக்காக வேண்டி திருவிழா 11 நாள் உற்சவம். 25 நாள் உற்சவம் 11 நாள் தெருக்கூத்து. ஆமாம்பா நாங்கெல்லாம் நாடக நடிகர். நாடக நடிகர் தெருக்கூத்தாடி அதால் கட்ட கட்டி எத்தனை நாள் வந்தீங்க? ஆண் எட்டு பெண் எட்டு அப்படியே பொண்டாட்டி அப்படியே ஜோரியா சுத்தமா கட்ட கட்டி ஆமா ஆம்பளை பிளேட் வந்தீங்க. ஒரு பொண்டாடி வந்தீங்களா? என் முன்னாடி டெய்லி போய் எட்டு வருவான். டெய்லி போற பஸ்ல அப்புறம் போனா கூத்தாடி 2 மணி சொல்லுவாங்க. 2 மணி வீட்டுல தான் இருக்கும். 16 பேர் 50 வருவோம்.
ஒண்ணு கூட்டு வந்தா இல்லையா ஏய் சரி ஏம்பா 17000 ரூபாய் எத்தனை கட்டணும் குறிக்குது ஒரு நாள் குறைச்சா நடந்து செய்றா அதனால 17000 ரூபாய் பாக்குறோம் என் கம்பெனி நீ வரியா வரியா வரமா வரியா 3 வருஷம் வேலை செய்ய வேண்டாம் ஓ ஒய்காரமே வந்தா என்ன பண்றீங்க கீழடி போறியா கீழடி போறியா போயா இல்ல ஒரு தடவை போயிடு சூர்யா பண்ண வேலை எங்க இருக்காங்க ஓ உன் கம்பெனி வரமா வரியா 3 வருஷம் வேலை செய்றேன் ஓய் நானும் 3 வருஷமா ஆளு செய்யணும் உனக்கு கொரோனா வந்துச்சுல எனக்கு கொரோனா வந்து ஏய் உனக்கு தெரியா கொரோனா வந்துச்சு ஆமா யார் கிட்ட வராது வராது ஏன்னா அக்கா காரி நடு ஹாஸ்பிடல்ல உட்கார வச்சுக்க எங்க அக்கா ஒரு பித்தாவலி அத வந்திருக்கோம் அத பார்த்த உடனே ஓடி போச்சு கொரோனா ஓ நான் வந்தா போ கம்பெனிக்கு வரியா வருவது உண்மையா என்ன தெய்வத்தை வணங்குறோம் ஓய் வரியா வர அப்ப முதல்ல அட்ரஸ்ல நில்லு அட்ரஸ் இல்ல ஏய் அத இது அட்ரஸ் ஆள பார்த்த ஓடி நேரமா கொடுத்துட்டு போறாங்க ஆமா தம்பி ஓ பார்வை தெரியலடா என் பாரு தெரியுங்க என் பாரு தெரிஞ்சு இப்படியே பாரு ஏய் ஐயா நான் திரும்பி கூட பார்த்தேன் ஐயா ஏய் அப்ப பாரு என்ன பாரு ஏய் ராஜ பார்வை வாடாங்க ஏய் ஓ இத்தனை நாளா வந்தீங்க ஆமா கேள்வி கேட்டீங்க ஆ. பதில் சொன்னேன் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க என்னடா டேய் அப்பா இப்போ பரவாயில்ல ஆஹா. நாங்க கேக்குறது நீ பதில் சொன்னதா வேலை வேலை செய்யணும் செய்றீங்க. ஆனா நீ ஒரு சொல்றது ஒரு நியாயம் இருக்குது ஆமா நீ சொல்றது எங்களுக்கு நீ கேக்குற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. முடியல ஒண்ணு எங்க கம்பெனில சேர்த்துறோம் கேட்டீங்களா ஆ. ஆஹா என்ன கேள்வி கேளு கேட்காமா ஆ. ஏய் அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க அட தெரிஞ்சா சொல்றேன் அது சொல்லுங்க தெரியல ஒரு வேலைக்கு வச்சுக்கிறேன் சரி ஓ இப்ப குசூரு தெரியுமா குசு ஆமா அதுக்கு நாய் விட்டு தெரியுமா டேய் அதுக்கு தாய் விடு வளர்க்கறா ஏண்டா ஓ அமெரிக்கா ஏய், இல்லையா? புரியல அமெரிக்கா அது இல்ல ஆப்பிரிக்கா அது கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன் ஆப்கானிஸ்தான் அதுவும் இல்ல டெல்லி இல்லடா மும்பை ஏய் பக்கத்துல வந்துட்டேன் பெங்களூரு இல்ல இல்ல ஏண்டா ஏய், கொஞ்சம் நெருங்கிட்டு 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கு. இல்ல 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 ஆர்காவடி அது இல்ல ஏய் குசுக்கு தாய் விடு தெரியாதுல இல்ல நீங்க குசுக்கு தாய் விடுனா ஒரு தெரியுமா என்னது என்னவா குசுடுக்கு தாய் விடுனா தெரியுமா எது மூக்குதா ஓ குசு விட்டோடனே டெல்லிக்கா போகுது குசு மூக்கு தானே வந்து ஏறுது அதனால மூக்குதா பரவாயில்ல ஆ. எங்களுக்கு தெரியாத நீ சொல்ற பாரு ஆமா. எங்க கம்பெனி உன்னை சேர்த்துக்கிறோம் வந்தானே அவன் தான் விட்டானா பரவாயில்லையா என்னமா பேசுறேன் இன்னைக்கு எனக்கு கெட ஆடிக்குச்சு யாருக்கு கேட்டுச்சு? ஆஹா சரி கம்பெனிக்கு வரியா எப்படிப்பா கேள்வி கேட்டேன் பத்தியா பரவாயில்ல நல்ல திறமை திறமையான பையனா? நல்ல திறமை கம்பெனி வரலாமா? நாங்க கேட்கிற கேள்விக்கு இருபது வரைக்கும் பதில் சொல்லுவேன் ஆஹா. எங்க கம்பெனிக்கு வரியா வரேன். அப்படி வருவது உண்மையாடா உண்மையாடா? எந்த தெய்வத்தை வணங்குறோம் எந்த தேவதை வணங்குறோம்? சக்தி தேவர் மைந்தனை சக்தி சிவ மைந்தனை, சண்முக சோதனை சண்முக சோதனை, சக்திக்கு முதல்வனை சக்திக்கு முதல்வனை, என்று கற்பவனை கற்பவனை, நித்தம் நித்தம் எடுத்து வந்தார் ஆமா. நித்தம் எடுத்து வைப்பார் ஆமா. ஏன் தெரியுமா ஆஹா. விநாயகர் பெருமாள் சந்தன வழிபாடு செய்யணும் ஆமா முதல் கடவுளா விலகும்படியான ஆமா முந்தி முதல்வோர் முதல்வர் முக்கண்ண புத்திரன் புத்திரன், ஆணை முகத்தோர் ஆமா. பானை வைத்தோர் ஆஹா. 5 கரத்தோர் ஆமா. 8 வரை செய்தாலும் ஆமா. முதல் கடவுளா விலகும்படியான விநாயகர் விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செய்ய ஆஹா. மறுபுறம் ஆமியா. விநாயகரே வினை தீர்ப்பவனே,
நடத்தக்கூடிய நாடகத்துடைய விளக்கம் தேவை. ஆமா ஆமா அப்பா நாங்க 16 பேர் ஆட்டக்காரன்னு சொன்னோம். ஆமா நாங்க 16 பேர் ஒரு ஆளு. நாங்க 16 பேர் சொன்ன மாதிரி ஆமா நாங்க 16 பேர் ஒரு வாளு. ஆஹா 16 பேர் ரெண்டு வாளு வாளு 17 ஒரு ஆள பிள்ளையாரா பிடிச்சு வச்சிருக்கோம். எங்க இருக்கீங்க ஏய் உள்ள வச்சிருந்தா வச்சிருக்கீங்களா ஆமா கல்புரம் ஓதுற மாதிரி உள்ள ஆமா அதெல்லாம் பிள்ளையாரா பிடிச்சு வச்சிருக்கோம். அவரு ஒரு தலை தலை இந்த 16 பேருக்கும் ஓஹோ அவரு ஒரு தலை இந்த 16 பேருக்கு அவரே தலை தலை பிள்ளையாரா பிடிச்சு வச்சிருக்கோம். ஆஹா ஆ ஆஹா ஆமாம்பா ஆ அந்த 16 பேருக்கும் ஆஹா அவர்தான் ஒரு தலை. அவரே ஒரு தலை ஆ இதெல்லாம் மீதி எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு வாளு. நீங்க வாளு உடையம் ஏய் பாலாஜிடா பாரு அத சாட்டா பாரு உடையம் ஏய் போனே அவரை வாத்தியார்னு சொல்லலாம் உபாத்தியார்னு சொல்லலாம். சொல்லலாம் அந்த தலைவருக்கு இந்த வாழப்படாது. ஆசிரியர் வருவார் நாடகத்துடைய விளக்கத்தை சொல்லுவார். செவி சாய்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்கய்யா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா சொல் தம்பி. வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகி விட்டது இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. பேசாதீங்க இரு. தம்பி ஓ ஐயா இன்று எத்தனையாவது உபயம் தம்பி? 5வது உபயம் 5ஆம் நாள் உபயம். 5வது உபயம் என்னைக்குதான் சொல்லு படிச்சு சொல்லுங்க. 5வது உபயம் சொல்லுப்பா. இப்ப சொல்லு. இன்று 5ஆம் உபயம் உபயதாரர் திரு கமலம்மாள் அவர்கள் குடும்பத்தினர் எண் 12/3 செல்வா அபார்ட்மெண்ட் லட்சுமி நகர் வேளச்சேரி திரு கணபதி இந்திரா கிரிப்கான் செக்ஷன் திரு பிரபாகரன் ரவிக்குமார் அவர்கள் குடும்பத்தினர் எண் 14/25 காமராஜர் சிலை வன்னியத்தேனாம்பேட்டை சென்னை 18 காமராஜர் சாலை. அதனால இன்னைக்கு அவங்களுடைய உபயம் தான். ஆமா கமலாம்மாள் குடும்பத்தினர் உபயம். கமலாம்மாள் குடும்பத்தினர்கள் ஆமா அவங்களுடைய உபயம் தான். இன்று 5ஆம் நாள் உபயம். இந்த சென்னை மாநகரத்தில் தேனாம்பேட்டை ஆமா இந்த நகரத்தில் இன்று 5வது உபயம். தம்பி ஓ 5வது உபயம் சொன்னா இந்த திரௌபதி அம்மன் இருக்க கடல் சூழ்ந்த புவி என்று அம்மா கனவிலும் மதவேற்ற போதுமே உன்னை கனவிலும் மதவேற்ற போதுமே ஓஹோ கடல் சூழ்ந்த புவி என்று முன்னோரிடமேவும் கருணாகரி உந்தன் பாதமே உன்னை கனவிலும் மதவேற்ற போதுமே உன்னை கனவிலும் மதவேற்ற போதுமே மலைக்கரை ஓங்கிட மீனாட்சிய உலகமே ஓதாட்சியே ஓங்கிட மீனாட்சிய உலகத்துட உலகாட்சியே காமாட்சிய தர்மவந்தியே காமாட்சிய தர்மவந்தியே அம்மா காத்த வரவு மனவத்தியே ஓ கடந்த புவி என்ற விடமுட்டோரிடமே உன்னை உன்னை பாதமே உன்னை கனவிலும் வரவேற்ற போதுமே உன்னை கனவிலும் வரவேற்ற போதுமே. இந்த அம்பாளை இந்த திரௌபதி அம்மனை மட்டும்தான் கும்பிடுறோம்னு நினைக்க போறேன். யாரு கும்பிடுறாங்க பாருடே. ஓ கும்பர்கள் குறைத்தீர கொம்பன்னு சொம்பன் வரும் மகமாரியே வரும் அம்மாரியே கும்பர்கள் குறைத்தீர உம்பன்னி சொம்பன்மை கூட மாரியே ஏற்றி வரும் மகமாரியே ஏற்றி வரும் மகமாரியே சுடனன் மனமை சோதரி சமுதாயம் சொல்லும்
ஏற்கனவே ஈசனுடைய இடபாகத்தில் அமரக்கூடிய பார்வதி யாரு? இந்த உமா, அந்த பாஞ்சாலி அம்மா. அவங்க பார்வதியா இருந்து மறுபடியும் இந்திரசேனையா பிறந்து மறுபடியும் நலாயினியா பிறந்து மறுபடியும் திரௌபதியா வந்து பிறக்கிறாங்க. யுக கணக்க முடிக்க. யுக காலமா இருக்காங்க இந்த அம்மா தான். ஆமா. ஆனா இந்த அம்மா திரௌபதி அம்மனை நீ அவங்களோட வணங்கி கும்பிட்டால் உனக்கு வரம் தருவான். ஆனா அந்த அம்மாவணி திமிர்ல பார்த்தன்னு வச்சுக்க. அந்த அம்மாவணி திமிரு வாட்டத்துல எதனா போய் அங்க பணிஞ்சுன்னு வச்சுக்க, அந்த அம்மா பாம்பா படம் எடுப்பாங்க. அப்படியே காலில் கொட்டுவாங்க, வாயில நுழைத்து பாம்பு குச்சி ஒண்ணு மூலம் போட சொல்லுவாங்க. அடக்க மாட்டேன். அதனாலதான் தம்பி பிம்பான பேருக்கு பாம்பான சக்தி படவேட வந்த எங்கள் காரணி படவேட வந்த எங்கள் காரணி பிம்பான பேருக்கு பாம்பான சக்தி வீர வந்தாரும் காரணி படவேட வந்த எங்கள் காரணி படவேட வந்த எங்கள் காரணி எத்தனையும் பல தீர துறை செய்யமானாரே பல தீர ஒரே சக்தி இல்ல, ஒரு சக்தி கிடையாது. 64 பீடம். அந்த அம்மனுக்கு 64 சன்னதி. அது மட்டும் இல்ல, இந்த அம்மாவை அவங்களை அலங்காரம் செய்து வீதி விழா வர்றாங்கன்னு வச்சுக்க. வீதி விழா கொண்டாடிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்க. அந்த அம்மாவுக்கு எத்தனை பேர் காவல் வருவாங்க தெரியுமா? அவங்க பிள்ளைங்களே, பெத்த பிள்ளைங்களே தான் கணபதி முருகன் கையால பத்தி அந்த கடவுள் எல்லோரும் சரித்திரத்தை அருமையா பாடினார் ஒரு புலவர் தேவந்தூர் ராமசாமி என்ற ஆசிரியர். எங்க? திருவண்ணநல்லூர். வெண்ணையாத்து பக்கத்திலே. ஆமா. அந்த கோயில்ல எழுதுறாரு இந்த அம்மா பத்தி. எப்படி? புண்ணியம் மலர்த்திரு வெண்ணநல்லூர் அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே, அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே. தினமங்கலி முருகன் வருவாய் மணி, தினமங்கலி முருகன் இருமங்கலி முருகன் துதி தலை போட்டவே வருவாய் மணி, தினமங்கலி முருகன் தலை போட்டவே வருவாய் மணி, தினமங்கலி முருகன் துதி போட்டவே வருவாய் மணி, தினமங்கலி முருகன் தலை போட்டவே வருவாய் மணி. தேவந்தூர் ராமசாமியே, அவன் தேவந்தூர் ராமசாமியே, சேர பாவத்தை சிவகங்கையே. ஓ மதுந்த புயந்த விரமுந்தோரே உமர்மகரி முதல் பாதமே, உன்னை கரவிலும் மரவேலும் போதுமே, உன்னை கரவிலும் மரவேலும் போதுமே. அந்த மாதிரி தம்பி அந்த அம்மனுடைய புகழை எத்தனையோ புலவர்கள் ஆமா பாடியிருக்காங்க. அவங்களுடைய பெருமையை சொல்லிருக்காங்க. நம்ம அதை போல கற்றவர் கிடையாது. ஏதோ நம்முடைய சித்த அறிவுக்கு ஏற்றவாறு நாடகத்தை நடத்தபடியா வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் ஏன் தெரியுமா? கற்றது கையளவுன்னாங்க. யாரு?
என்ன கவனிச்சா? அதனால தம்பி கற்றது கழுத்தளவு கற்காதது உலகளவு ஒற்றை கலைமணத்தை ஓதுகின்ற இன்னும் மெத்த வேறு பைய கூற வேண்டாம் எறும்புக்கு எஞ்சான் உடம்பு ஒரு சோரே போர்னு வர்றது நல்லது இல்ல என்ன எறும்புக்கும் எஞ்சான் உண்டு அதன் கையால் எறும்புக்கு எஞ்சான் உடம்பு அதன் கையால் அதற்கு உண்டு அப்படின்னு அவை பிராட்டி சொன்னாங்க. அதை போல ஏதோ நமக்கு தெரிஞ்சவரை சித்திரவி கட்டிய வாரி நாடகம் நடத்தபடியா வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய இந்த தெருக்கூத்து ஏதாவது பிழை இருந்தாலும் எங்க 16 பேரையும் எங்களை உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை கரை கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் சூது பகடை ரகுபதை துகில். இன்னைக்கு என்ன நாடகம் கேட்டா இன்னைக்கு அம்மன் துயில் உரிதல் சூது பகடை இன்னைக்கு பாஞ்சாலி அம்மனை துச்சாதனன் துகில் உரியக்கூடிய நாடகம் உடவையை அழுகுறான். இன்னைக்கு இன்றைய தினத்தில் ராத்திரி என்ன நாடகம் கேட்டா ரகுபதை துகில். ஆமா பாஞ்சாலி அம்மன் துகில். அதனால இன்னைக்கு என்ன நாடகம் ஆனாங்கன்னு கேட்டா திரௌபதி அம்மன் துகில் சூது பகடை திரௌபதி அம்மன் துகில். இந்த நாடகத்தில் தங்கி வரக்கூடிய தில்லி அகஸ்தனாபுரத்து வேந்தன் அரவ கொடியோ பூச்சக்கர குடையோ கரத்திலே தனவேக உடையோ யாருக்கு வணங்கா முடியோ துரியோதன மகாராஜன் தர்பார் அன்னவரன் மற்றொரு மரியாதை துரியோதன தர்பார்.